சோதரம் சோதரம் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த செப்டம்பர் மாதம் முதல் தேதியிலே காலமே தேவ சமூகத்தில் வந்து நிற்கும்படியாக தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக சோதரம். வந்திருக்கிற தேவ ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இன்னும் வர வேண்டி இருக்கிறவர்களையும் உற்சாகப்படுத்தி கொண்டு வாரும். ஆரம்பம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இந்த ஜெபங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் உங்கள் அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சகல தடையை நீக்கி போட அதிசயங்களை காணப்பண்ணோம். தேவகரம் கூட இருந்து பாடல் ஆராதனையும் ஆண்டுடைய வாக்குத்தத்த வசனங்களையும் தொடர்ந்து நடக்கிற ஜெபத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனை வீல் அவர்கள் நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவன் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை இந்த மாதத்திலே கொடுத்ததற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று அதை யார் சொல்றா? உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர், நம்மை பார்த்து மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கிருபை நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாது என்று நாம் அதை பாடலாக பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆமென். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சொல்லுங்க. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுங்க. மலைகள்
விலகி போனாலும், ஆமாப்பா, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மறுபடியும் சொல்லுமா, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஆமென், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராபா எந்தன் சுகமானவர், யெகோவா ருவா எந்தன் மேய்ப்பரானவர், யெகோவா ராபா எந்தன் சுகமானவர், யெகோவா ருவா எந்தன் மேய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன், சொல்லுமா, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆமென், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. நல்லா அறிக்கை பண்ணி சொல்லுவோமா, எந்த சூழ்நிலைகளின் வாழ்க்கையில வந்தாலும், எப்பேற்பட்ட நிலைகள் வந்தாலும், எல்லாரும் என்னை விட்டு விலகினாலும், நான் நம்பினது என்னை விட்டு நீங்கினாலும், அவருடைய கிருபை என்னை விட்டு ஒரு நாளும் விலகாது, அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை என்னை விட்டு ஒரு நாளும் நிலை பெயராது என்று சொல்லி அறிக்கை பண்ணி சொல்லுவோமா. நம்மேல் மனதுருகிற கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரே, நம்மேல் மனதுருகிற கர்த்தர். நம்ம நிறைய நேரத்துல சொல்லுவோம், நான் மலை போல நம்பி இருந்தேன், மலை போல நம்பி இருந்தேன், ஆனா இப்ப என்னை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மலையே உன்னை விட்டு விலகினாலும் பரவாயில்லை, என்னுடைய கிருபை உன்னை விட்டு ஒருபோதும்
ஷம்மா என்னோடு இருப்பவர், ஏகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், ஏகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும். ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சொல்லுமா, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆமென். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. தேவனுடைய கிருபை உங்க இரக்கம் ஒருபோதும் மாறாதே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்தி, ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகள் மாறினாலும், நாங்கள் நினைத்தது போல எங்கள் சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமா இல்லை என்றாலும், உடைய கிருபை ஒருபோது எங்களை விட்டு விலகாமல் இந்நாள் வரைக்கும் காத்து வருகிறது. இனிமேலும் காத்து நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. நல்லவரே, பரிசுத்தரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், மகிமைக்கு பாத்திரரே. உங்க கிருபையினால் எங்களை மூடிக்கொண்டுங்க, உங்களுடைய கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா, உங்களுடைய கிருபையினால் எங்களை அலங்கரிங்க. ஹalleluya. எந்த நிலையிலும் உங்க கிருபை எங்களை விட்டு நீங்காமல் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த நிலையிலும் உங்க கிருபை எங்களை தாங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஓ நல்லவரே, தேற்றரவாளனே, நீ நல்ல தெய்வம் அப்பா. ஹalleluya. பரிசுத்தரே, நீ நல்லவர். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நீ நடத்தி வந்தது உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். எல்லாம் இருதயத்துல கை வச்சு சொல்லுவோமா, கடந்த 8 மாதங்களும் அவருடைய கிருபைதான் நம்மளை நடத்தினது. எத்தனை பேர் சொல்றீங்க, உங்க கிருபைதான்ப்பா எங்களை நடத்தினது. 8 மாதங்கள் அளவும் தேவனுடைய கிருபை 2025ஆம் ஆண்டு ஆரம்பித்தது முதல் இந்த 8 மாதங்களும் அவருடைய கிருபை எந்தெந்த நிறைய இடங்களிலே, எத்தனையோ வாகனத்துல ஆக்சிடென்ட் நடக்கிற நேரத்துல, எத்தனையோ நம்ம போக்கிலும் வரத்திலும், நம்ம சொந்தக்காரர்கள் மத்தியிலும், உறவினர்கள் மத்தியிலும், நம்முடைய தொழில் செய்கிற இடங்களிலும், வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறதே, அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறதே. எத்தனையோ மருத்துவ செலவுகளின் நிமித்தம், எத்தனையோ மருத்துவ செலவுகள் இருந்தாலும் அதன் நிமித்தமும் அதன் மத்தியிலும் அவருடைய கிருபை இன்னமும் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறதே. அவர் கிருபை இன்னமும் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறதே. ஹalleluya. எல்லா இருதயத்துல கை வச்சு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுமா, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான், என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். நல்லவரே, வல்லவரே, நல்லவரே,
கிருபை உள்ளவரே, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்தது உங்க எவ்வளவு நல்ல தேவன் அல்ல அவர். அப்படியே என்னை நடத்தி வந்தது நம்ம சொந்த பலன் அல்ல, சுய பலன் அல்ல. தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். நான் நடந்த காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். எல்லாரும் அறிக்கை பண்ணி சொல்லுமா, நடத்தி வந்தது ஆமாப்பா உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். நான் விழுந்த நேரங்களை அறிந்தவர் நீரே, தள்ளாடி நடந்த என்னை தூக்கி சுமந்தீரே. நான் விழுந்த நேரங்களை அறிந்தவர் நீரே, தள்ளாடி நடந்த என்னை தூக்கி சுமந்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, ஆமாப்பா நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதாமா. தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதாமப்பா, என்னை நடத்தி வந்தது. ஆமா ஆமா, தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. ஆமென். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் ஆமாப்பா என்னை உருவாக்கின. எல்லா கரங்களை அசைத்து சொல்லுமா, ஆண்டவரை பார்த்து கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே ஒருபோதும் மாறாத கிருபையே. ஆமென். மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் நடத்துகின்றது. கிருபையே
தயவு பெருகட்டும், உங்க அன்பு பெருகட்டும். ஹalleluya. எங்கள் மேல் உம்முடைய கிருபை பெருகட்டும். ஆவியானவரே, எங்கள் மேல் உம்முடைய கிருபை பெருகட்டும். அனுதினம் உம்முடைய கிருபை எங்களை வழி நடத்தட்டும். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தெய்வமே, ஹalleluya. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை விட்டு நீங்காமல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமைகளை செலுத்தி, பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமைகளை செலுத்தி, ஹalleluya ஹalleluya ஹalleluya. நாம் எப்பொழுது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்ம எப்பொழுது நம்முடைய சிந்தையில ஒரு விஷயத்தை வச்சுக்கிறோம். ஏது நம்ம விட்டு போனாலும், எது நம்மை விட்டு விலகினாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நேர்ந்தாலும், தேவனை சார்ந்திருக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவருடைய கிருபை நம்மை விட்டு ஒருபோதும் விலகாது. அவருடைய கிருபை நம்மை விட்டு ஒருபோதும் விலகாது. இவை பொழுது கைவிட்டது போல தெரியும், இவை பொழுது கைவிட்டது போல தெரியும். ஆனா அவருடைய உருக்கமான இரக்கம், அவருடைய உருக்கமான இரக்கம் நம்மை சேர்த்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் தந்திருக்கிற இந்த நல்ல மாதத்திற்காக ஸ்தோத்திரம். இதுவரையில நீர் தந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கிருபை நாளுக்கு நாள் எங்கள் வாழ்நாளிலே பெருகட்டும். ஆசீர்வதிங்க. நாங்கள் கேட்க போற வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் நம்மை புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாளிலே அதிகாலையில் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறவங்களை அவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களின்படி இந்த மாதம் முழுவதையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இன்னைக்கு இந்த வசனங்களை வாசிக்கலாம். வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் படிக்கலாம். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த காலவேளையிலே என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சில நேரங்கள்ல அவருடைய யூஸுக்காக, அவருடைய பயன்பாட்டிற்காக நமக்கு நிறைய கிருபைகளை நம்ம வாழ்க்கையில கொடுத்து வந்தார். நிறைய கிருபைகளை கொடுத்தார். அந்த கிருபைகள்ல அநேகம் இன்னும் நம்ம கிட்ட இருக்கு. அந்த கிருபை நம்ம விட்டு விலகல இருக்கு. ஆனாலும் கர்த்தர் இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்கின்படி பார்க்கும்போது அந்த கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது என்று சொல்றாரு. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஏன்னா சில நேரங்கள்ல அந்த கிருபையை எப்படி நம்ம வாங்கணும், என்ன அதுக்காக பண்ணினோம், எப்படி நம்ம கிருபையில பலப்பட்டோம், எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்தோம் என்றெல்லாம் நமக்கு தெரியாது. எப்படி நம்ம ஜெபம் பண்ணவங்களா மாறினோம், எப்படி நம்ம கர்த்தருடைய பிள்ளையா மாறினோம், அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கறதுக்கு நேரமும் இருக்காது. அதனால ஆண்டவர் நம்ம ஞாபகப்படுத்துகிறார். இந்த மாதிரி ஒரு நாள்ல நான் உனக்கு கிருபை கொடுத்தேன்ல, அந்த கிருபையில தானே நீ ஓடிட்டு இருக்க, அதனால நான் அந்த கிருபை உன்னை விட்டு நான் விளக்காமல் இருப்பேன்னு சொல்லி இன்றைக்கு நமக்கு அந்த பிராமிஸ் வேர்ட், அந்த வாக்கு தத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கிருபையினாலே ஸ்தோத்திரம் நம்ம இன்னைக்கு நிக்கிறோம். கிருபையினால தேவ சமூகத்துல நிக்கிறோம். ஸ்தோத்திரம். கிருபை என்று சொல்லுகிற அனுபவத்தை பார்க்கும்போது தகுதி இல்லாத ஒருவனை ஆண்டவர் எல்லா விஷயங்களுக்கும் தகுதிப்படுத்துவதே கிருபை. அந்த கிருபையை தான் இன்னைக்கு நமக்கு தேவன் தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆங்கிலத்துல கிரேஸ் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி ஸ்தோத்திரம். கிருபை என்று சொல்லுகிறது எல்லாருக்கும் அல்ல, குறிப்பிட்டவர்களுக்கு தேவன் அந்த கிருபையை தந்து பாதுகாவலா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா யாருக்கு அந்த கிருபையை அவர் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தா, நீங்க வசன ஆதாரத்துடன் நம்ம படிக்கும்போது ஒரு நாள்ல
ஸ்தோத்திரம். நம்ம மரியாளம்மா என்ன பண்ணாங்க, அப்படி வீடுகளில் உட்காந்து அவங்க நல்ல தேவனை ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது, ஜெபிச்சுட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு தேவதூதன் வந்து என்ன பண்றான், உள்ள வரான். திடீர்னு பூட்டப்பட்ட அறையில தேவதூதன் வருகிறான். கிருபை என்று சொல்லும்போது அது சாதாரணமா வராது. ஒரு அடைப்பட்டிருக்கிற வாசலை தாண்டி தான் வருது. அதுக்கு பேர் தான் கிருபை. ஒரு அலையிலே சொல்லுவோமா, ஒரு அடைப்பட்டிருக்கிற வாசலை தாண்டி வருதான். நான் இப்படி வரும்னு நினைக்கவே இல்லை, இப்படி எல்லாம் நடக்கும் நினைக்கவே இல்லை, கர்த்தர் நம்ம இந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பார்னு நினைக்கவே இல்லைன்னு அநேகர் சொல்லுவார் பார்த்தீங்களா. அதுதான் கிருபை. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஏதோ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு போக முடியாது. ஆனால் இப்படி ஒரு அடைக்கப்பட்ட வாசல், ஒரு வாசல் கூட திறந்தில்லை, அந்த வாசல் வழியாக நான் ஸ்தோத்திரம் ஒரு தேவதூதன் உள்ளே வந்து என்ன பண்றான், கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொல்றான். அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28. தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, கூடவே இருக்கிறாரா. சொல்லுங்க, எப்படி இருக்கிறாரு, கூடவே இருக்கிறார். சோதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சோதனை. பாத்தீங்களா, அந்த கிருபை வந்ததும் என்ன சொல்றாரு பாருங்க, இல்ல நானே உன் கூட இருக்கிறேன்ற அந்த கிருபையே கூட வந்துருச்சு. பாத்தீங்களா, அல்லேலூயா. கிருபை பெற்றவளேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நானே உன் கூட இருக்கிறேன்ற. அப்ப கர்த்தர் ஒரு மனிதனோட நடமாடுகிற அனுபவங்கள், கர்த்தர் ஒரு மனிதனோடு அசைவாடுகிற, ஒரு மனிதனோடு தங்கி இருக்கிற ஒரு நல்ல அனுபவங்கள் தான் கிருபை உள்ளது. ஏன்னா அவரு அந்த கிருபை அவர் நம்ம தராரு. பார்த்தீங்களா, ஒண்ணுமே தெரியாத அந்த மகள் உள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் திடீர்னு உள்ள புகுந்து கிருபை பெற்றவளே வாழ்கன்னா எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை. நினைச்சு பாருங்க, அப்படியே நினைச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைய, ஒரு நாள்ல அப்படிதான் உன்னை கர்த்தர் சந்திச்சார், அப்படிதான் என்னையும் சந்திச்சார். திடீர்னு ஒரு கிருபையை நம்ம மேல வச்சாரு பாருங்க. எவ்வளவு கிருபை. ஸ்தோத்திரம். அவ புலம்புறா. அதுக்கப்புறம் அந்த அந்த சப்ஜெக்டை படிச்சு பாருங்களேன். என்ன சொல்றா பாருங்க, படிங்க. ஆண்டவர் தூதன் பேசி முடிச்ச பிறகு அவ என்ன சொல்றா பாருங்க. அந்த மரியாளம்மா படிங்க. இல்லம்மா வேற, அடுத்து கீழே வாங்கம்மா. என்ன பண்றீங்க, படிங்க சீக்கிரம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா. எப்படிடா பூட்டப்பட்ட அறையில நான் தனிச்சிருக்கும் போது இப்படி ஒருத்தர் வந்து கிருபை பெற்றவளேன்னு சொல்றாரு, எப்படிடா அது என்று சொல்லி அவர் அப்படியே பயங்கரமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா. பாத்தீங்களா, பயங்கரமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா. எப்போதும் கர்த்தர் கொடுத்த கிருபைய சில பேர் என்ன செய்வாங்கன்னா அப்படியே சிந்திச்சுட்டே இருப்பாங்க. அது மகிமையான காரியம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை, அதை அப்படியே திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே எப்படி, ஆண்டவரே நம்பவே முடியல, ஆண்டவரே என்னால இவ்வளோ பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில செஞ்சீங்களே, இவ்வளோ அதிசயங்களை பண்ணீங்களே, எப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரி, எனக்கு போய் தரிசனம் கொடுத்தீங்களே, என் கூட போய் இருக்கிறேன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படியே பிரமித்து நிக்கிறா. இந்த அம்மா பிரமித்து நின்று ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டு இருக்கிறா. அல்லேலூயா சொல்லுவோமா. சில நேரங்கள்ல தேவன் அமிதமாக நம்ம கூட இடைப்படுகிற நேரம், நம்மோடு உறவாடுகிற நேரம், நம்மோடு அசைவாடுகிற நேரம், நம்மோடு ஸ்தோத்திரம் தங்கி இருக்கிற நேரம், அது நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் தெரியுமா. இந்த அம்மா அப்படி ஸ்தோத்திரம் ரொம்ப குதூகலமா இருந்தாங்க. அடுத்தது படிங்க, எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. ஆமா, இப்ப இது எப்படி என்னன்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அடுத்தது அவ சொல்றா, மரியாளே நீ தேவனிடத்துல கிருபை பெற்ற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல கிருபை பெற்றனா அவளுக்கு ஒண்ணுமே புரியல. நான் பாட்டே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், இவர் பாட்டுக்கு உள்ள வந்தாரு, இப்ப கேட்டா கிருபை பெற்றாருங்கிறாரு, நீ கிருபை பெற்றேங்கிறாரு. எப்படி நம்ப முடியல. ஆண்டவர் ஏதோ ஒரு கிருபையை கொடுக்கிறாரு ஒவ்வொருத்தர் மேலும்.
ஒவ்வொருத்தர் மேல ஒரு கிருபையை வைக்கிறாரு. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமா, ஒரு கிருபையை வச்சுட்டாரு பாருங்க. ஆனா ஆரம்ப காலத்துல நம்ம எப்படி உள்ள வந்தோம் தெரியாது, ஆனா எப்படி கிருபை பெற்றோம் தெரியாது. ஆனா இவன் மரியாளுக்கு ஒரே சிந்தனை தான். ஏன்னா ஒண்ணுமே இல்லாத எனக்கு இப்படி திடீர்னு ஒருத்தர் வந்து இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஓவரா சிந்திக்க ஆரம்பிச்ச பிறகு மறுபடியும் தேவதூதன் வாயை திறந்து சொல்றாரு, நீ தேவனிடத்துல கிருபை பெற்ற. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, நீ தேவனிடத்துல கிருபை பெற்றிருக்கிற. சோத்திர, நீ மனுஷனிடத்துல இல்ல, உலக வழக்கத்தின்படி உலக மக்கள்கிட்ட இல்ல, நீ பெற்ற கிருபை தேவனிடத்துல இருந்து. அல்லையிலேயே சொல்லுவோமா? ஆனா நல்லா கவனிங்க, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற எந்த அனுபவமோ மாறவே மாறாது. மனுஷன் கொடுக்கிறது தான், ஒரு நாள் அது நம்ம விட்டு விலகி போயிடும். ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில அவர் தந்து நடத்துவாரானால் அது ஒரு நாள் நம்மை விட்டு விலகவே விலகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிருபை விலகவே விலகாது. ஸ்தோத்திரம். அப்ப தேவன் அந்த கால வேளையிலே அப்போ அப்படிப்பட்ட ஒரு கிருபையை மரியாளுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். பாத்தீங்களா? தேவனிடத்துல நீ கிருபை பெற்றிருக்கிற, அதை முதலாவது நினைச்சுக்க என்று சொல்றார். நீ தேவனிடத்துல கிருபை பெற்றிருக்கிற. அதுக்கப்புறமும் பேச ஆரம்பிக்கிறார் பாருங்க. படிங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி. இப்ப அந்த கிருபை என்னன்னு சொல்றார். அந்த கிருபை என்ன அப்படின்னு சொல்லி இப்ப விளக்கி சொல்றாரு. நீ கர்ப்பவதியாக போகிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப அந்த கிருபைனா என்னன்னு சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இத மரியாள்கிட்ட தேவதூதன் சொன்னது. ஆனா இப்ப ஒரு தேவ ஜனத்தை சந்திக்கிறார்னா, ஒரு தேவ பிள்ளைய சந்திக்கிறார்னா, ஒரு முகாந்தரம் இல்லாம கர்த்தர் யாரையும் சந்திக்கிறது இல்லை. ஒரு அலையிலே சொல்லுவோமா? கழுதைக்கு பின்னாடி போன சவுலை சந்திச்சாரு. ஆடுகளுக்கு மேல அதிகாரம் பண்ணின தாவீதை கொண்டு வந்தாரு. பாத்தீங்களா? ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஒருத்தரை தான் அவர் தேடி போய் விசாரிச்சு உள்ள கொண்டு வர்றாரு. ஸ்தோத்திரம். அப்ப நாம எங்கெங்க கடந்தோன்னு நமக்கு தான் தெரியும். அப்ப நம்ம கடந்த இடத்துல இருந்து நம்ம தூக்கி எடுத்து தொடச்சி எடுத்து இப்ப நம்ம என்ன பண்ணாரு? ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து கிருபையில கொடுத்து உட்கார வச்சிருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமா. இங்க ஸ்தோத்திரம். அந்த தேவனிடத்துல பெற்ற கிருபை என்ன அப்படின்னா, இப்ப நீ என்ன பண்ண போற? கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற போற. நீ இயேசுவை பெற போற. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்ப எந்த கிருபை அப்படின்னா, இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுக்கிற கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது எல்லாருக்கும் கிடைக்கலங்க. மரியாள் ஒருத்தவங்களுக்கு தான் கிடைச்சது. ஸ்தோத்திரம். அதுலதான் பெரிய ஆசீர்வாதம் இருக்கு, அதுலதான் பெரிய மகிமை இருக்கு. கிருபைன்னா ஏராளமான கிருபையை நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆனா இங்க தேவதூதன் சொன்ன கிருபை வேற ஒண்ணும் இல்ல. நீ இயேசுவை உலகத்துக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில 1008 காரியம் வரும் போவோம். ஆனால் தேவனுடைய ஒரு பெரிய கிருபை நீங்காம நம்ம கிட்ட இருக்குமானால் அது இயேசு உலகத்துக்கு கொடுக்கிற ஒரு கிருபை தான். இந்த கிருபை இன்னைக்கு எந்த சபைகள்ல இருக்கு, எந்த பிள்ளைகள்ல இருக்கு, எந்த ஊழியக்காரக்குள்ள இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஆனா அநேகருக்குள்ள அது இல்லை. அதனாலதான் ஸ்தோத்திரம், அது அவங்கள விட்டு என்ன செய்ய எப்பயோ போயிடுச்சு. அதனால இப்ப இருந்தாதானே விலகிறதுக்கு. அதனால இப்ப அந்த கிருபை இல்லாதனால ஒன்னும் பண்ண முடியல, ஒன்னும் நம்ம மீள முடியல, எதையும் கடவுளுக்காக சாதிக்க முடியல, ஆண்டவருக்காக செய்ய முடியல. ஏன்னா அந்த கிருபை நம்மகிட்ட இல்லை. ஆனா இருந்துச்சுன்னா அது நம்ம விட்டு விலகாது. ஆனா பாருங்க, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லி உடனே கர்த்தர் அங்க அதை வெளிப்படுத்துகிறார். நீ ஸ்தோத்திரம், தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லி இப்ப நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற போறேன்னு சொல்ற. நீ இந்த இயேசு கிறிஸ்துவ இறை மைந்தனை இந்த உலகத்துக்கு நீ கொடுக்க போகிற என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய கிருபை பார்த்தீங்களா? மரியாளுக்கு தேவன் கொடுத்த கிருபை. சோத்திரம். யாருன்னா எத்தனையோ பேர் இன்னைக்கும் அந்த தாவீதின் குமாரனாகி இயேசு கிறிஸ்து என் வயிற்றில பிறக்கணும்னு இன்னைய வரைக்கும் முதிர் வயதுள்ள வரைக்கும் திருமணமே ஆகாம அங்க தலைய மலைகள் மேல முட்டி அடிச்சு இன்னைக்கு ஒரு குரூப் இருக்குன்னு சொல்றாங்க. இஸ்ரவேல் தேசத்துல இன்னைக்கு ஒரு சிலர் இன்னைக்கு மேசியா என் வயிற்றுல தான் பிறக்கணும், மேசியா எனக்குள்ளதான் வரணும் என்று சொல்லி எத்தனையோ பேர் கேட்டும் கிடைக்காத ஒரு கிருபைய மரியாளுக்கு தேடி போய் கர்த்தர் கொடுத்தார். சத்தமா ஒரு அலையிலே சொல்லலாமா?
சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையின் கரம் நம்மோடு கூட இருந்து இன்னைக்கு நம்ம நடத்தணும்னா அதெல்லாம் கவனிங்க. ஸ்தோத்திரம். கிருபை வேணும், கிருபை வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிருபை இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாது. முதலாவது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த கிருபை நல்லா கவனிக்கணும். இயேசுவை உலகத்துக்கு கொடுக்கிற கிருபை. சொல்லுங்க, இயேசுவை உலகத்துக்கு கொடுக்கிற கிருபை. ஹல்லேலூயா. இது அவளுக்கு இருந்துச்சு. அந்த மரியாள் அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். இன்னைக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே இப்ப நமக்கு இப்படி ஒரு தரிசனம் கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கான்னு கொஞ்சம் எல்லாம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் எப்ப பார்த்தாலும் நம்ம ஆசீர்வதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் தான் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம கேட்கிறோம், ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்கிறோம். ஆனா இப்படி ஆண்டவருக்காக இதை பண்ணணும், இப்படி ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னு சொல்லி நினைக்கிறோமா? மரியாள் என்ன நினைச்சு ஜெபம் பண்ணாங்களோ தெரியாது. ஆண்டவரே இறங்கி வந்துட்டார். அந்த ஜெபத்தை கேட்டு அவர் இறங்கி வந்துட்டாருங்க. ஆமா, அவர் இறங்கி வந்துட்டார். ஸ்தோத்திரம். நீங்க நம்ம ஜெபத்தை கேட்டு அவர் இறங்கி வராரா என்று கேட்டா அதுதான் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அவர் இறங்கி வர்றார் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அவர் வந்திருக்கிறார்? வந்தாதானங்க அவர் விலைக்கு போறதுக்கு. நமக்கு வரதே இல்லைங்க. சில பேருக்கு சில அனுபவங்கள் எல்லாம் வரதே கிடையாது. வர்றது மாதிரி வாய்ப்பும் இல்லை. ஏதாவது பிளாக் பண்ணி நம்ம பாதையை அடைச்சு வச்சிட்ட பிறகு எங்கிருந்து வருவாரு? வந்தா தானே விலைக்கு போறதுக்கு. ஆனால் மரியாளுக்குள்ள வந்துட்டார். மரியாளுக்குள்ள இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்து அவர் பேசிட்டார். அவரு காரியத்தை ஓபன் பண்ணிட்டார். நீ கர்ப்பவதி ஆக போற, ஒரு குமாரனை பெற போற என்று சொல்லிட்டாரு. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் பாருங்களேன். படிங்க பாருங்க. படிங்க. அவருக்கு இதோ அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய கிருபைகளை ஆண்டவர் அன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார் பாருங்க. பூட்டப்பட்ட அறையில கொண்டு வந்து கொடுக்கிறார். இதெல்லாம் எப்படி ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு தலைமைத்துவத்தை ஏற்படுத்துகிற, ஒரு ஆளுகையை ஏற்படுத்துகிற, ஒரு துறைத்தனங்களை ஏற்படுத்துகிற, அதிகாரத்தை ஏற்படுத்துகிற ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் செய்கிறார் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளையே, அப்படி அவ்விதமாக பூட்டப்பட்ட அறைக்குள்ள வந்து கிருபை பெற்றிருக்கிற அந்த கிருபை உன் கூட தான் இருக்கு. நீ தான் பெரிய ஆளு. ஸ்தோத்திரம். உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறாரு என்றெல்லாம் சொல்லி அந்த தேவதூதன் சொல்லி தீர்த்த பிறகு அவன் திரும்ப சொல்றான் பாருங்க. படிங்க. இப்படியெல்லாம் சொல்றாரு இயேசு. அந்த தேவதூதன் சொல்றாரு. சொல்லி முடிச்ச பிறகு அவன் என்ன சொல்றா பாருங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். அறியேனே. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும். அதனால கவனிக்க, புருஷனை அறியல, எனக்கு எந்த விஷயமும் தெரியாது, எந்த ட்ரைனிங் எனக்கு கிடையாது, இதெல்லாம் எனக்கு கொடுக்கிற அனுபவங்கள் எனக்கு இல்லை, நான் இன்னும் கர்ப்பவதி ஆகல, இப்ப நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்றா பாருங்க. எந்த விஷயத்துக்கு நான் தகுதி இல்லை, எனக்கு எந்த காரியமும் தெரியாது என்று தன்னை விலக்கி கொள்கிறான். ஆனா கர்த்தர் பாருங்க, மறுபடியும் தேவதூதன் அவளை பார்த்து சொல்றாரு. பரிசுத்தாவி உன்மேல் வரும். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வருவாரு, நிச்சயமா வருவாரு. அவர் சும்மா இருக்க மாட்டாரு. இன்னைக்கு டோர் இல்லாமலே உள்ள வந்தவர். அவர் இறங்கறதுக்கு வேற இதை விட ஒரு இடம் தேவையில்லை. இந்த இடத்துலதான் அவர் இறங்குவாரு. கர்த்தருடைய பிள்ளைங்க ஜபத்தினால ஒரு தேவ பிரசன்னத்தை இறங்க பண்ணணும். அந்த ஒரு கிருபையை நம்ம முதலாவது பெறணும். ஆவிக்குரியவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஜெபிக்கிறவங்களா மாறணும். மரியாதை போல நல்ல கண்ணீர் விடுறவங்களா மாறணும். ஆண்டவர்கிட்ட அப்படி நிக்கணும். அப்படி நல்லா ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துல உள்ள எல்லாரையும் கர்த்தர் தேடிட்டு இருக்கிறார். இவன் பாருங்க, அவர் நல்ல ஜெபம் தான் பண்ணினா அந்த அம்மா மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டாரு.
பரிசுத்த ஆவியானவர் உன் மேல நிலையிடுவார்னு சொன்னதும் அவரு வந்துட்டாரு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உன் மேல நிலையிடுவார். அடுத்த படிங்க. உன்னதமானவருடைய பலம், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். உன்மேல் நிழலிடும். சோத்திரம். உலகத்துல யாருடைய ஆதரவும் உங்களுக்கு இல்லாட்டாலும் கிருபைங்கிற ஒரு நிழல் இருந்துச்சுன்னா அதுல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு நல்ல கிருபை கிடைச்சிருங்க. அந்த கிடைச்ச கிருபையை வச்சு எப்படியெல்லாம் சாதிச்சுட்டாங்க பாத்தீங்களா. இயேசு உலகத்துக்கு கொடுத்து உங்களுக்கு எனக்கும் கொடுத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் உருவாக்க காரணமா இருந்துட்டாங்களே. அந்த மாதிரி ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க கிருபைகளை பெறதுல ரொம்ப தீவிரமா இருக்கணும். சோத்திரம். ஆமாங்க. ஒரு மகிமை நம்ம தேடி வரணுங்க. நம்ம பூட்டப்பட்ட அறைக்குள்ள அந்த வல்லமை வரணுங்க. அந்த கிருபை வரணுங்க. அந்த அளவுக்கு உங்க ஜீவியம், அந்த அளவுக்கு உங்க ஆளுகை, உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய சாட்சி, உங்களுடைய அணுகுமுறைகள் எல்லாம் மாறணுங்க. மாறி சோத்திரம். அந்த மாதிரி கிருபையை நம்ம பெறணும். அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. ஆமா, அப்படி இறங்கி வரணும். பூட்டப்பட்ட அறைக்குள்ள அவர் நம்ம தேடி வர்றது பாத்தீங்களா. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. என்னது? வானத்தின் பலகணிகளை திறந்து என்று சொல்லுகிற மாதிரி இங்க பாருங்க. இங்க பூட்டப்பட்ட அறையில திடீர்னு அவர் வந்து நிக்கிறாருன்னா எப்படிங்க அது? ஸ்தோத்திரம். இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுதாங்க ஆவிக்குரிய ஜீவியம். இந்த ஆவிக்குரிய ஜீவத்திற்கு முத்திரிக்கப்பட்டவங்க, முத்திரை போடப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கா? ஸ்தோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க. இருக்கா? ஸ்தோத்திரம். அதாங்க கிருபை. அந்த கிருபை எத்தனை பேர்ட்டங்க இருக்கு? ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம தேடி வருவாரா? ஸ்தோத்திரம். நம்ம இருக்கிற இடத்தை தேடி வருவாரா? போட்டப்பட்ட அறைக்குள்ள வந்து நிப்பாரா? ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இந்த கிருபையை வச்சிருக்கணும்? அன்னைக்கு மரியாள்கிட்ட அந்த கிருபையை தேவன் கொடுத்தார். அந்த கிருபையை மரியாளுக்கு தேவன் கொடுத்தார். கொடுத்துட்டு சொன்னாரு, அந்த கிருபை ஒன்னுட்டு விலகவே விலகாதுன்ட்டார். விலகலையே, கடைசி வரை விலகல. அதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ஸ்தோத்திரம் உலகத்துக்கு இயேசுவை அந்த அம்மா கொடுத்துட்டாங்க. அது எவ்வளவு பெரிய கிருபை பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய கிருபை. இது முடியுமா? ஸ்தோத்திரம். அப்படி ஒரு மெராக்கள் நம்ம ஊழியங்கள்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்ம ஆவிக்குரிய அனுபவத்துல நடக்கணுங்க. இதுவரை இல்லாத ஒரு கிருபையை நம்ம பெறணும். ஸ்தோத்திரம். அதைத்தான் மரியாள் பெற்றாங்க. யூதர்களுக்குள்ளே லட்சங்கள் இன்னைக்கும் இயேசு வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, மேசியா வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல ஒருத்தரை மாத்திரம் தேடி போய் அந்த அறைக்குள்ள புகுந்து ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்கிறானா? யோசிச்சு பாருங்க. அந்த கிருபை எத்தனை பேருக்குங்க இருக்கு? அந்த வல்லமை எத்தனை பேருக்கு இருக்கு? அந்த மகிமை எத்தனை பேருக்கு இருக்கு? சோத்திரம். பேசுறது சோத்திரம் நமக்கு சுலபமா போயிடுங்க. அந்த மாதிரி கிருபைகளை நீங்கள் நானும் பெறணும். அதுதான் நம்ம விட்டு விலகாத கிருபை. நம்மை விட்டு விலகாத கிருபை. கர்த்தரே கொடுக்கறத ஒரு நாள் விலகாது. கர்த்தரே வந்து நமக்கு அந்த கொடுக்கிற அந்த பொறுப்புகள் ஒரு நாள் விலகாது. சோத்திரம். அல்லேலூயா. நாம எடுக்கும்போது சிலது போயிடும். பட்டு பட்டுன்னு தெரிச்சிடும். சொல்லுங்க, பட்டு பட்டுன்னு தெரிச்சு போயிடும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்னைக்கு தேவன் அப்போஸ்தலர் நடவடிக்கையில 4ஆம் அதிகாரத்துல 33வது வசனத்துல சொல்லும் போது அந்த கிருபை எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு பாருங்க. படிக்க பார்க்கலாம். அந்த கிருபை எப்படிப்பட்டது? ஸ்தோத்திரம். 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்த அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன கிருபை? சொல்லுங்க, என்ன கிருபை? ஆமாங்க, பூரண கிருபை. ஒரு குறையில்லாத கிருபை. எப்படிங்க? ஒரு குறையில்லாத கிருபை. எது நம்ம விட்டு விலகாது அப்படின்னு சொன்னா பூரண கிருபை. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என்ன கிருபை? பூரண கிருபை. அந்த பூரணமான அந்த கிருபை தான் நம்ம என்ன செய்யாது? விட்டு விலகவே விலகாதுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த கிருபைய ஒரு பூர்ணமான கிருபை. ஸ்தோத்திரம். ஏன்னா இன்னைக்கு நிறைய கிருபை எல்லாம் விலகிடுது இல்ல. அதான் விலகாம இருக்கிற கிருபை என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். அது பூரண கிருபை.
ஸ்தோத்திரம். அதைத்தான் மரியாளுக்கு தேவன் கொடுத்தார். ஒருத்தரும் பிரிக்க முடியல. அவங்க வேலையை கடைசி வரைக்கும் நிறைவேற்றிட்டாங்க. அந்த அம்மா பையன் அவர் வேலையை நிறைவேற்றிட்டாங்க. ஆண்டவரை தேடி வந்து கத்தர் தேடி வந்து கொடுத்த ஆசீர்வாதத்தை அந்த அம்மா நல்லா தக்க வச்சுக்கிட்டு அந்த விலைக்கு போகாம கடைசி வரையும் அந்த தரிசனத்தை நிறைவேற்றி அந்த காரியங்களை நிறைவேற்றி ஸ்தோத்திரம் இயேசு உலகத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு 7 பிள்ளைகள் இருந்ததெல்லாம் சொல்றாங்க. ஆனா பாருங்க, கத்தர் பெரிய காரியம் செய்தார். பெரிய காரியங்களே கத்தர் செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, இப்ப அவர்கள் அவங்க பெற்ற கிருபை என்ன கிருபை அப்படின்னா பூரண கிருபை. சொல்லுங்க, என்ன கிருபை? பூரண கிருபை. ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாரும் மேலும் அந்த பூரண கிருபை இருந்துச்சா? ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? பூரண கிருபை இருந்துச்சா? அந்த ஸ்தோத்திரம். அந்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியை இறங்கினாரு பாத்தீங்களா? அவங்க மேலெல்லாம் அந்த பூரண கிருபை இருந்துச்சு. இந்த மரியாளம்மா மேலேயும் அந்த பூரண கிருபை கடைசி வரையும் இருந்தது பாருங்க. 120 பேர்ல அந்த அம்மாவும் ஒரு ஆள் தான். அவங்க மேலேயும் அந்த கிருபை இறங்கி இருக்கு பாருங்க. விடல பாருங்க, விலகல, கடைசி வரை விலகல. அங்க தூதனா வந்தவர் மறுபடியும் அந்த அம்மாவை சந்திக்கிறவர் ஆவியா வந்து சந்திக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் எவ்வளவு பெரிய கிருபை. விலகவே இல்லை பாருங்க. அந்த கிருபை விலகவே விலகாது. கத்தர் கொடுத்தாருன்னா, ஒரு பொறுப்பை கத்தர் கொடுத்தாருன்னா, ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்தாருன்னா அது சீக்கிரமா நம்ம விட்டு விலகவே விலகாது. அதனால அந்த கிருபைக்கு பூரண கிருபைன்னு சொல்றாங்க. சொல்லுங்க, அதுக்கு பேர் என்ன? சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பூரண கிருபை. அதனால அருமையான தெய்வ பிள்ளையை நல்லா கவனிக்கணும். அந்த அப்படிப்பட்ட ஒரு கிருபையை அருமையான ஸ்தோத்திர தேவன் அந்த மரியாளுக்கு ஆண்டவர் அன்னைக்கு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க படிக்க பார்க்கலாம். ரோமர் 5:21 படிங்க. 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அல்லேலூயா. இந்த கிருபை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கர்த்தர் அந்த பூர்ண கிருபை எதுக்கு கொடுக்கிறார்னா, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நிலைமையில நீங்களும் நானும் மாறுவதுக்கு தான் கிருபை கொடுக்கிறார். அது விலகி போறதுக்கு கடவுள் கொடுக்கல. நல்லா கவனிக்கணும். நித்திய ஜீவன் வரைக்கும் நம்ம கடந்து போவதற்கு தான் அந்த பூரண கிருபை. அதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல மரியாளமா ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சுட்டாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு ஆண்டவர் அவங்கள சந்திச்சு பல சூழ்நிலையில நடத்திட்டார். இப்ப மக்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த கிருபை ஒரு பூரண கிருபை. அந்த கிருபை எதுக்காக அப்படின்னா, நித்திய ஜீவன் வரைக்கும் நம்ம அழைச்சிட்டு போறதுக்கு தான் அந்த கிருபை. இன்னைக்கு பரிசுத்த ஜீவியம் பண்ணுவதற்கு அதுக்கெல்லாம் வசனம் நிறைய இருக்கு. பிரிச்சு சொல்வதற்கு நமக்கு நேரம் சமயம் இல்லாதனால அந்த பரிசுத்த ஜீவியம் செய்வதற்கு, கர்த்தருக்காக நிற்பதற்கு, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் நமக்கு அந்த கிருபையில தந்து நடத்துகிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்தும்படியாக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் நல்லா ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். இப்ப நல்லா கவனிக்கணும். அந்த பூரண கிருபை எதுக்காகனா, நித்திய ஜீவன் வரைக்கும் நம்ம அழைச்சிட்டு போவார். ஸ்தோத்திரம். அவனுடைய ராஜ்யம் வரைக்கும் நம்ம போகிறதுக்கு கிருபை வேணும். கிருபை இல்லாம ஸ்தோத்திரம் என்ன செய்ய முடியாது, நம்ம கடந்து போக முடியாது. ஸ்தோத்திரம். அதனால இன்றைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பாவம் பெருகின இடத்துல கிருபையும் அந்த இடத்துல பெருகி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல எல்லா மனிதர்களோடும் ஒரு ஸ்தோத்திர கிளைகளும் மணிகளும் ஒன்றாய் வளர்வது போல உங்களையும் என்னையும் இன்னைக்கு பாவ மனிதர்களோடு பாவ காரியங்களோடு ஒன்னா வளர வச்சிருக்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அது நான் எங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறேனோ, நான் ஏற்படுத்தின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் விடுற வரைக்கும் அந்த கிருபை உன்னை விட்டு விலகாது, நிச்சயமா விலகாது. ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் நமக்கு பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பூர்ண கிருபை கொடுத்திருக்கிறார். அதனால அந்த கிருபை நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும் வரை நம்மை தொடரும். ஸ்தோத்திரம். அது ஒரு நாள் நம்ம விட்டு விலகாது, ஒரு நாள் நம்ம விட்டு அது பிரியாது.
ஸ்தோத்திரம். இது பிரிகிற கிருபை இல்ல, நித்திய ஜீவனுக்கு கொண்டு சேர்க்கிற கிருபை. ஒரு அலையிலே சொல்லலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இப்ப ஸ்தோத்திரம் 21வது வசனத்துல நாம் பார்க்கும்போது அந்த கிருபை என்ன செய்யறாரு பாருங்க. பெருக்கத்தை சொல்கிறார். படிங்க பார்க்கலாம். 21 திரும்ப படிங்க. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. கிருபை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை ஆண்டு கொண்டது. நீங்கள் 6:15 படிங்க. ரோமர் 6:15 சீக்கிரம் படிங்க. இதனால் என்ன, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் போதும். இப்ப நம்ம கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம், அதனால அது நம்ம விட்டு விலகாது. கிருபைக்கு நம்ம கீழ்பட்டிருக்கிறோம், அதனால எப்போதும் அந்த கிருபைக்கு காத்திருக்கிறோம். எப்போதும் அந்த கிருபையை எண்ணி வாழ்றோம். எப்போதும் அந்த ஆசீர்வாதத்தை நம்பி நம்ம என்ன செய்யறோம். தேவன் நம்ம பல இடங்கள்ல தகுதிப்படுத்தி வச்சிருக்கிற அந்த அனுபவத்தை நினைச்சு அவருக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம். அதனால கர்த்தருடைய பிள்ளையே, அந்த கிருபை உன்னை விட்டு விலகாது. சோத்திர கடைசி வரை விலகாது. ஏன்னா நித்திய ஜீவன் வரைக்கும் நம்ம போகணும். அதுக்காக அந்த கிருபை நம்ம கூட தான் இருக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அதனால இந்த நாள் முதற்கொண்டு அந்த அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. அதனால அந்த கிருபையை நம்ம கொடுத்திருக்கிறாரு. மரியாளம்மாவுக்கு அந்த கிருபையை கொடுத்து இந்த உலகத்துக்கு இயேசுவை கொடுக்க பண்ண தெய்வம். ஆனால் அந்த பூர்ண கிருபையை நமக்கு மேல வச்சு, பாத்தீங்களா, நமக்கு மேல வச்சு இப்ப நம்ம அழகு பார்க்கிறாரு. அந்த கிருபை எதுக்குடா நான் உன் மேல பூர்ண கிருபையை வச்சேன்னா, உன்னை கடைசி வரையும் நான் நடத்திட்டு போகணும், நித்திய ஜீவன் வரைக்கும் நான் உன்னை கொண்டு போகணும். அதுக்காக தான் அந்த பூர்ண கிருபையை நான் உன் மேல வச்சேன் என்று சொன்னார். இப்ப கடைசியா நம்ம படிச்சது போல நாம கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். அந்த கிருபை இயேசு கிறிஸ்து தான். அவருக்குள்ள நம்ம அடங்கி இருப்பதே ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். நம்ம அவர் கூட அடங்கி இருக்கிறதுனால அவர் கிருபை நம்ம விட்டு ஒரு நாள் விலகாது, ஒரு நாள் விலகாது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று. ஆகவே கிருபை வரம் நம்ம கூட இருக்க வேண்டுமானால், அந்த கிருபை நம்மை பின்தொடர வேண்டுமானால், அந்த பூர்ண ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருக்க வேண்டுமானால், நீங்களும் நானும் கண்டிப்பாக என்ன செய்யணும்? கிருபைக்கு கீழ்பட்டிருக்கணும். கிருபைக்கு கீழ்பட்டிருக்கணும். இயேசுக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். இயேசுக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். கிருபை ஒரு நாள் நம்மை விட்டு விலகாது. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலே நீர் கொடுத்த நல்ல வாக்குக்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே, வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு தந்து, இந்த அருமையான வார்த்தைகளை தந்து நீர் எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த ஸ்தோத்திர மாதம் முழுவதும் கிருபைகள் எங்களை விட்டு விலகாமல் இருக்க உங்க அன்பு கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதிச்சு வழிநடத்தும். அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். God bless you.